ஸோ எப்படி இருக்குது ஓரளவு ஏதோ செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி நான் போயிட்டு நான் ஷூட் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? ரொம்ப டைம் ஆகிடுச்சு, பசிக்குது எனக்கு மெயினாக, அதனால தான். ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பயந்துக்காதீங்க, இப்போ தான் வந்து மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ இந்த காஸ்ட்யூம்க்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். இன்னும் காஸ்ட்யூம் மாற்றல. சரி சும்மா வந்து ஒரு ரீல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். சரி அதை அப்படியே vlog-ஆ வந்து கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி வந்து ஷூட் எடுக்கிறேன் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ரீல் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக போடுவேன் இல்லை இன்ஸ்டாகிராமில் போடுவேன். எனக்கு சரியாக தெரியல, எடிட் பண்ணால் தான் தெரியும் நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. இந்த மேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ எதுவும் பேசாமல் கடகடன்னு வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஸோ இந்த vlog எப்படி போதோ ஒரு ஃப்ளோவாக அப்படியே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டடா, நல்லா இருக்கா? வெயிட், அப்பா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வாங்கி ஒரு 2 months கிட்ட ஆகுது. இப்போ தான் வந்து நான் போடுறேன். சரி இந்த ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லிங்க் வந்து இன்னும் இது அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இது ஒரு அனார்கலியா ஒரு சுடியா எப்படியோ ஒன்று வச்சுக்கோங்க. பட் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து ஸ்டெட்டு மாற்றணும். ஸோ மற்றதெல்லாம் பண்ணணும். ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும், இந்த ஃப்ரண்ட் ஹேர் மட்டும். ஸோ அவ்வளோதான். அண்ட் நல்லா இருக்கா? மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா இன்னும் ஒரு சைஸ் சின்னது வாங்கியிருக்கலாம். ஆக்சுவலாக இதுவே எஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சைஸ் சின்னது வாங்கியிருக்கலாம், கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். சரி எனக்கு ஷூட்டுக்கு வேறு ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு, பயங்கரமாக பசிக்குது. ஷூட் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்ணும். ஸோ நான் போய் இதுக்கு என்ன ஸ்டெட்டு மேட்ச் ஆகும் நான் பார்த்துட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு எதுவும் மேட்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பார்ப்போம். பாய். ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு ஹால் வீடியோக்காக வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து. ஸோ இது வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இதை வந்து நான் நினைக்கல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பக்காவாக மேட்ச் ஆகிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் ஏதோ ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், 100க்குள்ளார தான் நினைக்கிறேன் மீஷோவில். நான் இதோட லிங்க்கு கிடச்சா கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் பொட்டு வச்சு ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணால் தான் தெரியும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மேக்கப் பண்ணி ஒரு 1 hour கிட்ட ஆகுது. ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக ரீடச் பண்ணிவிட்டு ஷூட் எடுக்கும்போது முடிஞ்சால் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ எப்படி இருக்குது ஓரளவு ஏதோ செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி நான் போயிட்டு நான் ஷூட் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? ரொம்ப டைம் ஆகிடுச்சு, பசிக்குது எனக்கு மெயினாக, அதனால தான். எனக்கு ஹேர் ஸ்டைல் தான் அந்த கேரப்ளஸ் எப்படா பண்ணுவோன்னு இருக்குது. அதை பண்ணி முடிச்சா தான் எனக்கு உசுரே வரும். அவங்களுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு வந்து எடுத்து காட்டுறேன். நான் இப்போ போய் ஷார்ட்ஸை கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ரிங் லைட்டை வந்து ஆங்கிளில் செட் பண்ணிட்டேன். ஸோ அதை எடுக்க முடியாது. அதனால் அதை கண்டினியூ பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வரேன். பை பை பை. மயக்கமா கலட்டமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலட்டமா மனதிலே. ஷூட் முடிச்சாச்சு ஒரு வழியாக. எனக்கு பயங்கரமாக பசிக்குது, அதனாலே அவசர அவசரமாக பண்ணேன். ஸோ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில. ஆனால் ஃபோட்டோஸ் ரெடி. ஓகே, ஃபோட்டோஸ் பக்காவாக வந்திருக்கு. ஆனால் ரீல் எனக்கு தெரில, வரதை வச்சு ஏதோ பண்ண முடியுமா நான் பார்க்குறேன். ஒரு ஷார்ட்ஸ் ரெடி, மற்றபடி எனக்கு என்னன்னு தெரில. எடிட் பண்ணும்போது தான் தெரியும். சரி இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா வந்து மசால் பூரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு ஷூட் ஒன்று இருக்குது நார்மல் ட்ரெஸ்ஸில். அதை பண்ணிட்டு போய் சாப்பிட்லாமா அதை சாப்பிட்டு அதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பண்ணிட்டேன்னா அப்படி நிம்மதியாக சாப்பிடுவேன் பீஸ்ஃபுல்லாக. சரி நான் வந்து பண்ணிவிட்டு நான் போய் சாப்பிட்றேன். நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன். சரியா? பை. பை த வே இப்போவே வந்து நைட் ஆகிடுச்சு. ஸோ 8:30 ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 7 o'clock ரெடியாக ஆரம்பித்தேன். இப்போ 8:30 ஆகிடுச்சு. ஸோ சொல்லிடுறேன், டைம் சொல்லிடுறேன். அதுக்கு தான். பாய்.
இந்த மசால் பூரிக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மசால் பூரி சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்ட்ரீட் கடையில் வந்து வாங்கி கொடுப்பாங்க, தாத்தா வாங்கி கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. கோயம்புத்தூர் போனோடனே சுத்தம் எனக்கு வந்து இந்த இதில் கொடுக்குறது இல்லை, உடச்சி போட மாட்டாங்க பூரியை, அப்படியே கொடுப்பாங்க. எனக்கு சுத்தமாக இதே இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ ரொம்ப வருஷமாகவே அவ்வளோவா சாப்பிடாமல் இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக வந்து என் தம்பி கூட போய் இது சாப்பிட்ருப்பேன், போன விளாகில் பார்த்துருப்பீங்க. அங்கே பயங்கர அடிக்ட் ஆகிட்டேன். அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. ஸோ எனக்கு இங்கே தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி அன்றைக்கி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோன் நோண்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு மேக்கப் ரிமூவர் வச்சு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் என் ஸ்கின்லேருந்து. அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க போகிறனால நான் ரொம்ப ஹெவியான ஃபேஸ் வாஷ் எதுவும் எடுக்கல. ஹிமாலயான்னு தான் நினைக்கிறேன், அந்த ஜெல் பேஸ்ட் அந்த ஃபேஸ் வாஷ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை போட்டு சும்மா நல்லா கண்ணுக்கிட்டலாம் க்ளீன் பண்ணிடுறது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஷூட் முடிச்சுட்டு சாப்பிடாமலே டயர்டில் வந்துட்டு படம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் தான் பார்த்தேன் இந்த லியோங்கிற ஏதோ மூவி. இப்போ பார்த்திங்கன்னா டைம் இங்கே தெரிஞ்சிருக்கும் 3:18. முழிப்பு வந்துருச்சு, சுத்தமாக தூக்கம் வரல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரின்னு படத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கேன். எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. எனக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பசிக்குது, சாப்பிடாம தூங்கிட்டேன், நைட்டு பசிக்குது. இப்போ கிச்சனில் போய் சமைக்கலான்னு பார்த்தா பயமாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குமா, அதனால் பயமாக இருக்குது. ஸோ அப்படியோ ஓட்டிடணும், படத்தை பார்த்துட்டே தூங்கிடுவேங்கிற ஒரு ஹோப். சரி, குட் நைட் எல்லாருக்கும், பாய். ஸோ ஒன்று உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லாமா வேணாமா, சொல்ல வேணான்னு நினச்சேன். பட் சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த நியூஸ் நான் ஷேர் பண்ணிக்கல. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, என்னோடய ஸ்டூடியோவில் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். ஸோ என்ன வந்திருக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலோட பர்த்டே. ஸோ வருஷம் பயங்கரமாக கொண்டாடிருப்போம் இதை. இந்த வருஷம் வந்து நான் கொண்டுட்டு வரல, ஏன்னா இந்த வருஷம் நான் ஃபுல்லாகவே யூடியூப் கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த வீடியோ போடல. அதனால நான் இந்த வருஷம் எந்த செலிப்ரேஷனும் வேணாம் அப்படின்னு. என்ன பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருந்திருக்கும், எனக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ். சரின்ட்டு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளார பயங்கரமாக நான் வந்து பெரிய லெவலில் கொண்டுட்டு வந்தது தான் செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வெறி. சரி, இதை உங்ககிட்ட சும்மா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எமோஷன் ஆகுது. ஆக்சுவலாக நான் விட்டுட்டேன், சரி இதை இந்த வருஷம் கொண்டுட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துட்டேன். இப்போ சரி கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணலாம், ஸ்டூடியோ எப்போவும் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணால் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. பார்த்தோன்னே எமோஷன் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம கொண்டாடணும்னு தலையில் எழுதியிருக்குது போல், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கமெண்ட்ஸ் பார்த்துலாமா? ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்திருக்குது. அப்புறம் இன்னொரு வீடியோக்கு வந்திருக்கு, ஹாஸ்டல் வீடியோக்கு. ஸோ அந்த மணிகண்டம் ராம் அவர் தான் வந்து மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்காரு. குட் ஜாபுங்க, உங்கள் கெரியர் பற்றி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் திருப்பி ஒரு Q&A போடலான்ட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு, என்னோடய அப்டேட் எதுவுமே தெரியல உங்களுக்கோ. சரி அப்படிங்கிறனால அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன் சார். அப்புறமா ஏதோ ஹாஸ்டல் பற்றி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஒரு கமெண்ட் தான் வந்திருக்கு இன்னைக்கு. சரி, இது வேறு எனக்கு வந்து இப்போ தூங்கலான்ட்டு போகும்போது இதை வேறு நான் எடுத்து பார்த்துட்டு இப்போ சுத்தமாக தூக்கம் வராது. என்னோடய சேனல் பர்த்டே எப்போன்னு கேட்டிருப்பீங்க, Feb 14. ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி 12 மணி ஆயிடுச்சுல, அதனால் வந்திருக்கு. ஸோ எப்போவுமே வேலண்டைன்ஸ் டே வரும்போதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன். ஐயோ நம்ம சேனல் பர்த்டே வருது அப்படின்னு 2 வருஷமாக. ஸோ இது 3வது வருஷம் கால் எடுத்து வைக்கிறோம். ஐம் ஹாப்பி. பட் அந்தளவு இல்லை, நெக்ஸ்ட் இயர் வந்து பயங்கரமாக கொண்டுட்டு வரோம். ஓகே, நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும், பார்த்துக்கோங்க சரியா? சரி, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை படத்தை பார்க்க போகிறேன். பாய். குட் மார்னிங். ஒரு வழியாக ஒரு 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு நைட்டு தூங்குறதுக்கு. தூங்கி எழுந்தாச்சு. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த
கிழங்கு தான் எடுத்திருக்கேன். கிழங்கும் அதுக்கப்புறம் பொமக்ரானட் ஜூஸும். ஸோ இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். நான் சொல்லியிருந்தேன்ல ரீசெண்டாக கொஞ்சம் டயட்டில் அப்படியே போயிட்டுருக்கு ஃப்ளோவில் அதுவாக. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து அம்மா பீக்கங்காயில் பால் ஊற்றி கடைஞ்சி செஞ்சுவாங்க. ஸோ எனக்கு பீக்கங்காய் பிடிக்காதனால அந்த பால் மட்டும் ஸ்டைன் பண்ணி எடுத்து நான் ரைஸில் போட்டு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். ஸோ இதுதான் வந்து லஞ்சு. ஸோ அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு ஃபோன் நோண்டிட்டு அப்படியே தான் போச்சு. அண்ட் ஈவினிங் போல் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இது லைக் ஜும்பா ஸ்டைலில் வரும். நீங்கள் வந்து எனக்கு இது வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணுறேன். ஒரு வீடியோவை பார்த்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டான்ஸாக ஈஸி மூவாக தமிழ் சாங்குக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு வார்ம் அப் மாதிரி ஸ்டார்டிங்னால கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து மத்தியானம் வந்து வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என் டே இப்படி தான் போச்சு. பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப், லைக். எல்லாருக்கும் பாய்.